மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வாழ்க வளர்க. ஐயா, இந்த போராட்ட களத்தில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இன்று தமிழகம் முழுவதும் மக்களுடைய பெரும்பகுதியான மக்களுடைய எண்ணமும் நாட்டமும் தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். கலிங்கப்பட்டியில் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களுடைய தாயார் 90 வயதையும் கடந்த அந்த மூதாட்டி நேற்றிலிருந்து அங்கே போராட்டம் நடத்திய போது மக்களுக்கான அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு உடனடியாக அந்த கடையை அங்கு அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை எடுப்பதற்கு தவறிவிட்டதின் காரணமாக தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கலிங்கப்பட்டியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் இதே பிரச்சனை இருக்கின்றது. தமிழக மக்களில் பெரும்பாலானோர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தமிழகத்திலே பெரும்பகுதியான மக்கள் நாளைய ஒளிமயமான தமிழகம் அமைய வேண்டும் என்றால் இன்றைய இருள்மயமான டாஸ்மாக் கடைகளும் இதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பார்களும் மூடப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. தியாகி சசி பெருமாள் அவர்களுடைய மரணம் அந்த நோக்கத்திற்காக வேண்டிய அவர் களத்திலே உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரப்புறத்திலும் மக்கள் முழுமையான மதுவிலக்கை தான் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த சம்பவத்தையும் பார்க்கின்றேன். கலிங்கப்பட்டியில் நடைபெற்றது போன்று தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் நடைபெற்றாலும் கூட அது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தமிழக அரசு வழிவகுக்க கூடாது. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.